கூட்டம் வரமாட்டாங்க, சண்டை போடுறாங்க, எங்களை அடிக்கிறாங்க ஆயான்னு சொல்லுது சின்ன குழந்தைங்க. சரி அப்படின்னா கூப்பிடாத, வேற பசங்களை கூட்டிட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸை என்ன கூட்டி போய் தண்ணி ஊற்றி சொல்லி கவிடாதானா, கூப்பிட்டா வரான்றான், ஒருத்தன் அவனுக்கு போகாதறான்றான், அதனால வரல ஆயா சொல்லுவோம். அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு உதவி செய்யாத நீங்கள் எதுக்கு சம்பளம் கொடுத்து ஆயா வச்சுக்கிறீங்க? குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டு தானே வச்சுக்கிறீங்க. அது கூட செய்யாத அப்புறம் எப்படி நாங்கள் படிக்க வைக்கிறது, எப்படி பணம் கட்டுறது? எதுக்காக அப்புறம் உங்களை நம்பி அனுப்புகிறோம்? எல்லாத்துக்கும் தானே சேர்த்து வாங்கிக்கிறீங்க பணம், அது எதுக்கு தனித்தனியா? அப்போ அந்த ஆயாம்மாக்கு நீங்கள் போட்டால் சட்டம் அவங்க செய்வாங்களா? பெருக்குனா கூட பெருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க. சாப்பிட்ற குழந்தைங்க எது செஞ்சாலும் அதை அப்படியே துண்டு டவுலோட கட்டி வாந்தி எடுத்தாலும் சாப்பிட்டாலும் அதுவா அப்படியே கட்டி சுற்றி பை உள்ள வச்சுக்கிட்டு வந்துடணும், கீழே கொட்டக்கூடாதான், பெருக்கணுமா அவங்க. ஏன் சாப்பிட்டுட்டீங்க உதறீங்க அந்த சால்வையை எடுத்து அப்படியே சுற்றி வச்சுன்னு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்படிலாம் சொன்னால் என்னங்க அது? எதுக்காக இவ்வளோ பெரிய மாடி கட்டி செலவு பண்ணி இவ்வளோ பசங்க படிக்க வச்சு இவ்வளோ பணம் கட்டி எதுக்கு என்ன இந்த மாதிரி குழந்தைங்க எதுக்கு வச்சு